அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த 2025 ரமலான் இஜ்திமால தொடர்ந்து தாபியன்களை பற்றின வரிசையில் தினம் ஒரு தாபி என்ற அடிப்படையில் நம்ம என்ன செஞ்சோம்னா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு பார்க்க போகிற நம்மளுடைய தாபி அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் வாழ்ந்தவங்க. இவங்களுடைய பிறப்புன்றது ஹிஜ்ரி 38ஆம் ஆண்டு இவங்க என்ன செய்கிறாங்கன்னா பிறக்கிறாங்க. இவங்க எங்க பிறக்கிறாங்கன்னு சொன்னா கூஃபான்ற நாட்டில் பிறக்கிறாங்க. அன்றைய கூஃபா இன்னைக்கு என்னவா இருக்கு, ஈரான் நாட்டில் இருக்குது. அந்த கூஃபான்ற நாட்டில் பிறக்கிறாங்க. இவங்களுடைய தாயாரும் சரி இவங்களுடைய தந்தையாரும் சரி ரெண்டு பேருமே கருப்பு இனத்தை சேர்ந்த அடிமைகள். நம்மளுக்கு கருப்பினத்தை சேர்ந்த அடிமைகள்லாம் நம்ம பார்த்து படிச்சிருக்கோம்ல. ரசூல காலத்துல அவங்க எப்படி இருந்தாங்க, அது தொடர் வரிசையில பிலால் அவங்க எப்படி இருந்தாங்க, அவர்கள் எப்படிலாம் ட்ரீட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய கருப்பினத்துடைய அடிமைகள். அதே மாதிரி இவர்களும் என்ன செய்யறாங்கன்னா அதே மாதிரி கருப்பினத்துடைய அடிமையா தான் இருக்கிறாங்க. இவர்கள் பாடம் படித்தது எல்லாமே என்னன்னு கேட்டா பெரும் பெரும் சஹாபாக்களிடம் படிச்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய தப்சீர்களுக்கெல்லாம் என்ன செய்வாங்க, தப்சீர்களுடைய இமாம்களுக்கு கீழே என்ன செஞ்சிருக்காங்க, பாடம் படிச்சிருக்கிறாங்க. அதிலும் குறிப்பா அதிகமான நேரங்கள் பாடம் படிச்சது, ரொம்ப நேரங்களை செலவு செஞ்சது, ஹதீஸ்களை அதிகமா வாங்கினது அப்படின்னு யாருன்னு கேட்டா ரொம்ப பிரபலியமான இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் என்ன செய்யறாங்கன்னா இவர்கள் ஹதீஸ் என்ன செய்யறாங்க, ரொம்ப அதிகமான கல்விகளை கத்துக்கிட்டு ரொம்ப ஃபேவரட்டான உஸ்தாதா என்ன செய்யறாங்கன்னா அந்த தாபீன்களுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு எப்படி எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய எல்லா ஹதீஸ்களையும் தொகுக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. நாளைக்கு இவர்களுடைய எல்லா விஷயங்களையும் தொகுத்து சொல்லக்கூடிய ஒரு தாபீன்களாகவும் அந்த அந்தஸ்து என்ன செய்யறாங்கன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் இவர்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு சபையில் என்ன செய்யப்படுதுன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. ஒரு கிளாஸ் நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹதீஸ்களை என்ன செய்யப்படுதுன்னா சொல்லி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த நிலையில இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அமர்ந்து இருக்கிறாங்க. அப்ப அமர்ந்துட்டு இருக்கும் போது என்ன செய்யறாங்கன்னா இந்த தாபீன்கிட்ட சொல்லி நீங்க எனக்கு முன்னாடி ஹதீஸை நீங்க வாசிங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு முன்னாடி நீங்க ஹதீஸை வாசிங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப இல்ல நான் வாசிக்கல, என்னுடைய உஸ்தாதா இருக்கிறீங்க நீங்க, உங்களுக்கு முன்னாடி எப்படி நான் ஹதீஸை வாசிக்க முடியும், ஹதீஸ் எப்படி நான் கற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்னு இவங்க என்ன செய்யறாங்கன்னா உஸ்தாதுக்கு கண்ணியம் கொடுக்கணும், இத்தாத் ரீதியா என்ன செய்யறாங்கன்னா நான் வாசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லிடுறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இப்படி சொல்லி தராங்க, நீங்க இத எனக்கு கண்ணியம் குறைஞ்சிட அப்படின்னு நினைக்காதீங்க. இதுல நீங்க என்ன எடுத்துக்கணும்னு சொன்னா எனக்கு முன்னாடி நீங்க பாடம் வாசிக்கிறீங்க, எனக்கு முன்னாடி நீங்க ஹதீஸை நீங்க பேசுறீங்க, ஹதீஸை நீங்க வாசிக்கிறீங்கன்றது உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நியாமத்து அப்படி நீங்க எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கிட்டு நீங்க சொல்லக்கூடிய விஷயத்துல ஏதாவது தவறுகள் இருந்தாலோ இல்ல ஏதாவது திருத்தி கொடுக்கறதா இருந்தாலும் நான் என்ன செய்வேன், உங்களுக்கு திருத்தி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்க இந்த தாபீன் என்ன செய்யறாங்கன்னா அந்த ஹதீஸை அந்த சபையில என்ன செய்யறாங்கன்னா வாசி காட்டுறாங்க. மிகப்பெரிய ஒரு ஆன்மீக கடல்னு இவங்க சொல்லப்படுது. தாபீன்களுக்கெல்லாம் தலைவர்கள் என்ன செய்யப்படுது, கூஃபாவுடைய அந்த நாட்டுல சொல்லப்படுது. அவங்க தான் ஸைத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களை பத்தி தான் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், அப்படி அவங்களுடைய சம்பவங்களுடைய சுருக்கங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவர்கள் மிகவும் எழுத்தாற்றல் கூடியவர்கள், அதிகமா என்ன செய்வாங்கன்னா எழுதக்கூடியவர்களா இருப்பாங்க. எல்லா விஷயத்திலையும் எல்லா கல்விகளையும் கற்றுக்கொண்டவர்களா இருப்பாங்க. ரொம்ப ஆன்மீகத்துல ரொம்ப ஊர்னவங்க. ரொம்ப என்ன செய்வாங்கன்னா அதிகமான நேரங்கள் என்ன செய்வாங்கன்னா இறைவன் சார்ந்த விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு என்ன செய்யப்படுறதா சொல்ல வருது. இவங்களுடைய இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு சொன்னா இவர்கள் என்ன நம்ம எல்லாம் இந்த இரவு நேரங்கள்ல தொழுவோம் பாத்தீங்களா, இரவு நேரத்துல நம்ம கியாமுல் லைல் தொழுறோம்ல, இவர்களுடைய வாழ்க்கையில அவங்க பார்க்கும் பொழுது இவர்கள் ஒரு சில நாட்கள் மட்டும்தான் என்ன செய்யறாங்கன்னா இரவு நேரத்துல தொழுவுறதே இல்லைன்னு சொல்லப்படுது. அவர்களுக்கு வாலிகான அந்த 16 வயதுல இருந்து அவருடைய ஹயாத்து முழுக்க அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா இரவு நேரத்தை அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா இறைவனின் பால் செலவு செஞ்சிருக்கிறாங்க. இரவு நேரங்கள் முழுவதும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, தொழுகுவாங்க. எப்படி சொன்னா அழுது அழுது என்ன செய்வாங்கன்னா அல்லாட்ட நம்ம குர்ஆன் வசனங்களை ஓதக்கூடிய நிலையில என்னதுன்னா ரொம்ப எமோஷனலா ஆயத்து வரும்போது இந்த மக்கா மதீனாலாம் எமோஷனலா ஆயத்து வரும்போதெல்லாம் இமாம்கள் என்ன செய்வாங்கன்னா அதை அழுது ஓதுவாங்க. அந்த கண்ணீரோட என்ன செய்வாங்கன்னா அந்த ஆயத்தை திருப்பி ரிப்பீட் பண்ணி ஓதுவாங்க. கவனிச்சிருக்கிறீங்களா, பாத்திருக்கீங்களா நீங்க? அந்த மாதிரி ஒரு ஆயத்தை அப்படியே ஓதிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஓதிக்கிட்டே இருக்கும்போது திருப்பி அந்த ஆயத்தை ஓதிட்டு அழுதுட்டு என்ன செய்வாங்கன்னா அந்த அர்த்தத்தை விளங்கி என்ன செய்வாங்கன்னா ஓதுவாங்க. அந்த மாதிரி என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா இவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா ஒரு ஆயத்தை ஓதி இருக்கிறாங்க. அது என்ன ஆயத்துன்னு சொன்னா
அல்லாவின் பக்கமே நாங்கெல்லாம் மீளுவோம். அந்த மீளக்கூடிய நிலையில என்ன செய்வீங்க நீங்க? அந்த மீளக்கூடிய அந்த நாள் அன்னைக்கு நீங்க என்ன செஞ்சிருக்காங்க? அல்லாவை அஞ்சிக்கோங்கன்னு சொல்லும் போது அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா ரொம்ப பயந்து அந்த ஆயத்துக்கு அதோடைய அர்த்தங்களை விளங்கி என்ன செய்யறாங்கன்னா அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம இப்ப பாக்குறோம் ஒரு ஆயத்தை 2 வாட்டி ரிப்பீட் பண்ணி அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஓதுறாங்க. ஆனா இவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா 20 முறை அந்த ஆயத்தை திருப்பி திருப்பி ஓதிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அதுவும் அழுகையோட இரவுல 20 முறை அந்த குர்ஆன் ஆயத்தை ஓதிட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா அவங்க அதற்கப்புறம் அவர்கள் நிறைவு செஞ்சிருக்கிறாங்க. பாருங்க, நம்ம கியாமுல் லைல இந்த ரமலான்ல மட்டும்தான் ஹயாத் ஆக்குறோம். தஹஜத்ன்றது என்னது? நம்மளுக்கு அந்த நிலையில ஏதாவது ஒரு நிலையில தான் ஏற்படுது. இவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா அவரோட வாழ்நாள் முழுவதும் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா கியாமுல் லைல் தொழுகை தொழுதிருக்கிறார்கள். இரவு முழுக்க நின்று வணங்கக்கூடிய நிலையை என்ன செஞ்சிருக்கிறாங்க? அவர்கள் செய்திருக்கிறார்கள். இந்த செய்தியில வரும்போது என்ன செய்யப்படுதுன்னா இவங்க ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பாங்க. இந்த சம்பவம் பாருங்களேன். அவர்கள் இரவு நேரத்துல எந்திரிச்சு தொழுவாங்கல்ல. இரவு நேரத்துல எந்திரிச்சு தொழுவுறதுக்கு என்ன செய்வாங்கன்னா, நம்ம இப்ப அலாரம் எல்லாம் வைக்கிறோம்ல, போன்ல அலாரம் வைக்கிறோம். அந்த அலாரத்தை வச்சு நம்ம என்ன செஞ்சிடறோம்? எந்திரிச்சிட்டு நம்ம அந்த நேரங்களை பாக்குறோம். அந்த மாதிரி இவர்களுக்கான அலாரமா என்ன இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு சேவல் இவங்க வளர்க்குறாங்க. இவர்கள் வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு சேவல் என்ன செய்யுதுன்னா அந்த கியாமுல் இவங்க இரவுல தூங்கிடுவாங்க. இரவனுடைய அந்த இறுதி 3 பங்கா பிரிக்கிறது. அந்த கடைசி பங்குல என்ன செய்யணும்? அந்த சேவல் என்ன செய்யணும்? கூவும். இது அப்படியே மாற்றமா இருக்கு பாருங்களேன். எல்லா சேவல்களும் என்ன செய்யணும்? காலையில் நேரத்துல தான் கூவும். ஃபஜருக்கு அப்புறம் தானே கூவும், ஃபஜருக்கு முன்னாடி கூவும். ஆனா இவருடைய சேவல் என்ன செய்யும்னா அந்த இரவனுடைய அந்த கடைசி பகுதியில் என்ன செய்யணும்னா கூவ ஆரம்பிச்சிருமா. அந்த சேவல் கூவுறதை வச்சு இவங்க எந்திரிச்சிருவாங்களாம். எந்திரிச்சிட்டு இப்படியே அவர்கள் தொழுது கொண்டே வராருங்க. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னு அந்த சேவல் ஏதோ என்னன்னு தெரியல, திடீர்னு அந்த சேவல் என்ன ஆகி போச்சுன்னா அன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் கூவாவும் போயிருச்சு. கூவாம அவங்க எழுப்பிடலாம் போயிருச்சு. எழுப்பிடாம போனதுல இவருக்கு என்ன செய்யறாங்கன்னா அடுத்து ஃபஜருடைய வக்துக்கு எந்திரிச்சிடுறாங்க. ஃபஜர் தொழுது முடிச்ச உடனே என்ன செய்யறாங்கன்னா அந்த சேவலை பார்த்து சொல்றாங்களாம். அவர் கோபம் ஆயிடுச்சு. என்னடா இது சேவல் தான் நம்மளை அது கத்துற சவுண்ட் வச்சுதான் நம்ம எந்திரிச்சிட்டு இருக்கோம். கடைசியா பார்த்தா அது நம்மளை இன்னைக்கு கத்தாம போயிருச்சு அப்படின்ற ஒரு ஆத்திரத்தை என்ன செஞ்சுட்டாங்கன்னா அந்த சேவலை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க. இனி உன்னுடைய குரல் என்னது? குரல் வளம் அழிஞ்சு போட்டோம் அப்படின்னு என்ன செஞ்சுறாங்கன்னா சொல்லிடுறாங்க. அல்லாஹ் உன்னுடைய குரல் வளத்தை அழிச்சிருட்டோம் அப்படின்னு அவங்க என்ன செஞ்சுறாங்கன்னா அவங்களுடைய அந்த கோபத்துல சொல்லிடுறாங்க. நம்ம இரவு நேர தொழுகையை நம்ம தொழுவ முடியாம போயிருச்சு அப்படின்ற வருத்தத்துல என்ன செஞ்சுறாங்கன்னா அவங்க அந்த சேவல் மேல என்ன செஞ்சுறாங்கன்னா கோபப்பட்டு சொல்லிடுறாங்க. வரலாற்றுல பதிவு செய்யப்படுறாங்க. அந்த சேவல் கடைசி அதோடைய ஆயுள் காலம் முடிகிற வரைக்கும், அது வஃபாத் வரைக்கும் அது என்ன வாயை திறந்து கத்துனதே இல்லையா. இன்னொன்னு சொல்றாங்க, உங்க தாயார் என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க, இந்த மாதிரி சாபம் விடுறத நீ அறவே குறைச்சுக்கப்பா, உற்று இனி சாபமே விடாத. நீ சாப விட்டதுடைய விளைவை பார்த்தனா அந்த சேவல் பாரு மரணிக்கக்கூடிய நிலை வரையும் அந்த சேவல் வாயிலிருந்து வார்த்தையே வரல அப்படின்னு என்ன செய்யப்படுது? அந்த தாயார் சொன்ன விஷயங்கள் பதிவுப்படுது. அதுல இவங்க முக்கியமான விஷயம் சொல்றாங்க, ரொம்ப இஹ்லாசான முறையில வாழ்ந்தவங்க, ரொம்ப பேணிக்கைன்னு அடிப்படையில வாழ்ந்தவங்க சொல்லும் போது சொல்றாங்க, என்னது அல்லாஹ் மீது நீங்க என்னது பயம், அல்லாஹ்வை நீங்க பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் ஏவிய விஷயங்கள் மீது நீங்க பயந்து கொள்ளுங்கள் சொல்றாங்க. நம்ம திக்ரு செய்யறோம், இஸ்திக்ஃபார் செய்யறோம், சுப்ஹானல்லாஹ்னு ஓதுறோம், அல்ஹம்துலில்லாஹ்னு ஓதுறோம், என்னது கலிமா ஓதுறோம், எல்லா திக்ர்களையும் செய்யறோம். ஆனா இவங்க ஒரே வார்த்தையில முடிச்சுறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏவப்பட்ட விஷயங்களின் பால் நீங்க இல்ல, அவன் சொன்ன விஷயங்களை நீங்க செய்யல, அவன் தடுத்த விஷயங்களை நீங்க தடுத்து வாழலன்னு சொன்னா நீங்க எவ்வளவுதான் சுப்ஹானல்லாஹ் சொன்னாலும் பரவாயில்ல, எவ்வளவுதான் நீங்க அல்லாஹ்வின் பக்கம் திக்ரு செஞ்சாலும் அவனுடைய நல்ல அமல்கள் நீங்க செஞ்சாலும் அது என்னதான் நீங்க எவ்வளவு 1000 செஞ்சாலும் சரி, 2000 எத்தனை 1000 செஞ்சாலும் அது எதுக்குமே ஒரு பலனே கிடையாது. ஏன்னா அல்லாஹ் எதை சொன்னாலும் அதை செய்யக்கூடிய நிலை இதைதான் நம்ம என்ன செய்யணும், இஸ்திக்ஃபாரும் செய்யணும், சுப்ஹானல்லாஹ் ஓதுற எந்த ஒரு நிலையா இருந்தாலும் அப்படிதான் ஓதணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி சிஹாவுஸ் தான் நம்ம பார்த்துருப்போம், ஹதீஸ் கிதாபுகள் இருக்குல்ல, அந்த ஹதீஸ் கிதாபுல புகாரி, முஸ்லிம், திருமதி, இப்னு மாஜா, அபு தாவூதுன்ற எல்லா கிதாபுகளையும் என்ன செய்யப்படுதுன்னா இவர்கள் அறிவித்தக்கூடிய ஹதீஸ் வருது. என்னது நசை கிதாபை தவிர இருக்கக்கூடிய எல்லா கிதாபுகள்லையும் இவர்கள் அறிவித்த ஹதீஸ்கள்ன்றது வருது. அப்படின்னு பார்த்தா இவருடைய சம்பவங்கள்லாம் அவ்வளவு மிக கல்வி கடலா இருந்திருக்கிறாங்க, அவ்வளவு ஹதீஸ்களை தேடக்கூடிய அந்த இல்முல தேட்ட முடியவர்களா இருந்திருக்கிறாங்க, இஹ்லாஸ் சார்ந்தோர் இருந்திருக்கிறாங்க, கல்வி சார்ந்தோருக்கு இருந்திருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுடைய பேணிக்கை எப்படி இருந்ததோ, எப்படி ஒரே ஒரு நாள் இரவு நேர தொழுகைக்கு எந்திரிக்காமல் இருக்கக்கூடிய அந்த நிலை ஏற்பட்டவுடன் அவர்களுக்கு அவ்வளவு ஆக்ரோஷமாக ஆனார்களோ, ஒரு சேவலின் பால அவர்கள் பதுவா செய்தார்களோ, அப்படிப்பட்ட இஹ்லாஸோடு வாழ்ந்த நம் தாபீன்களை போன்று வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.